ஸ்ரீலங்காவில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையினால் சமூக சீர்கேடுகள் மற்றும் படுகொலைகள் இடம்பெற்று வருவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்காக நீதிமன்றங்களினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான அனுமதியை வழங்கப் போவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். இந்த தீர்மானம் சர்வதேச ரீதியில் அதிர்வலைகளை எழுப்பியுள்ளதுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அது ஸ்ரீலங்காவின் இறையாண்மையை பாதிக்கும் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதனால் மாத்திரம் குற்றச்செயல்களை தடுக்க முடியாதென ராஜாங்க அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்நாளில் தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் இவ்வாறான கடுமையான சட்டங்கள் மூலம் குற்றச்செயல்களை ஒழிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். அன்பை போதிக்கும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மரண தண்டனை தொடர்பிலான தீர்மானத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளமை ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அதேவேளை 2016 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் திருட்டுகள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதில் எந்த தவறும் இல்லை என கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்துவர்களுக்கு எதிராக அல்லது போதைப் பொருள்களை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு முஸ்தீபா இருக்கின்றவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். இதை நானும் வரவேற்கின்றேன். உண்மையாக ஒரு மனிதனை கொலை செய்வது எங்களது நோக்கமல்ல. ஆனால் மனித சமுதாயத்தை அழிக்கின்ற மனிதனை கொலை செய்வதிலே பாவம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காந்தி கூட சொல்லியிருக்கின்றார், கருணை கொலை செய்வதிலே பாவமில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதே போல மனித சமுதாயத்தை அழிக்கின்ற இந்த கொலையை செய்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பாவம் இல்லை என்பதே என்னுடைய கருத்தாகும். ஆகவே ஜனாதிபதி அவர்களுடைய இந்த கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இதேவேளை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை அமல்படுத்துவதற்கு முன்னர் அதனை மீள் பரிசீலனை செய்யுமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மனித உரிமை ஆணையாளர் வைத்தியர் தீபிகா உடகமகே ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மரண தண்டனை நிறைவேற்றுவது மனித உரிமைகளுக்கு எதிரான செயல் என தெரிவித்துள்ளார். மரண தண்டனையை அமல்படுத்தாமலேயே போதைப்பொருள் குற்றச்செயல்களை தடுக்க முடியும் எனவும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் வைத்தியர் தீபிகா உடகமகே வலியுறுத்தியுள்ளார்.